ஊராட்சி பகுதியில் உள்ள நிலங்கள் முழுவதுமாக விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டால் நகராட்சியில் இணைக்கப்படாது என அமைச்சர் கே.என். நேரு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் தங்கமணி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கே.என். நேரு, நகராட்சிக்கு அருகில் உள்ள ஊராட்சியில் நகராட்சிக்கு இணையாக போதுமான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள முடியவில்லை. அரசின் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியாத காரணத்தால் ஊராட்சியுடன் இணைக்கப்படுகிறது. ஊராட்சி பகுதியில் உள்ள நிலங்கள் முழுவதுமாக விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டால் நகராட்சியில் இணைக்கப்படாது என அமைச்சர் கே.என். நேரு பதிலளித்தார். மாநில பட்டியலில் மீண்டும் கல்வியை கொண்டுவர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய அவர், மாநில உரிமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து மத்திய அரசு பறித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இன்றைய காலகட்டத்தில் மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை, மிக முக்கியமாக மாநிலங்களின் வருவாய் ஈட்டக்கூடிய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்தடுத்து மாநில பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்களான மருத்துவம், சட்டம், நிதி ஆகியவற்றை ஒத்திசை பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் பணிகளை விரைவாக இன்றைய ஒன்றிய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நீட் தேர்வின் காரணமாக பல மாணவர்களுடைய மருத்துவ கனவுகள் சிதைந்து போயிருக்கின்றன. இந்த நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை களையும் விதமாக இந்த சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது. மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு ஒன்றிய அரசால் மாற்றம் செய்யப்பட்டதால் தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க ஒன்றிய அரசால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது. மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கூட்டாட்சி கருத்தியலுக்கு எதிராக ஒன்றிய அரசு நடந்து கொள்ளும் போதெல்லாம் அதற்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.